வெல்கம் டு எம்ஹெச் மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு 3வது சாப்டர் இயற்கணிதத்தில் பயிற்சி 3.1 ஃபஸ்ட்டு சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். கீழ்காணும் 3 மாறிகளில் அமைந்த ஒருங்கமை நேரியல் சமன்பாட்டு தொகுப்புகளை தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஒருங்கமை நேரியல் 3 சமன்பாடு கொடுத்துட்டாங்க. அதில் தீர்க்கணும். நம்ம என்ன அப்படின்னா எக்ஸோட மதிப்பு, ஒய்யோட மதிப்பு, இஜெட்டோட மதிப்பை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது நார்மலாக நம்ம நீக்கல் முறையில் தான் போட போகிறோம். நீங்கள் 9th இருபடி சமன்பாடு வச்சு பார்த்துருப்போம். அதாவது எக்ஸு ஒய் வச்சு நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? இப்போ இதில் எக்ஸ் ஒய் இஜெட் வச்சு பார்க்குறோம். இதில் சமன்பாடு 3 இருக்கிறனால சமன்பாடு 1, சமன்பாடு 2, சமன்பாடு 3 வச்சுக்கிறோம். இப்போ இதில் என்னென்னா நம்பர் போட்டு வட்டம் போட்டால் தான் அது பேர் சமன்பாடு. அதனால் அது கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 சமன்பாடு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 சமன்பாடு. அப்போ தான் என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா அடுத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால் சமன்பாடு 1ஐயும் 2ஐயும் கூட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 9. நான் 2ஐயும் கூட்டுறேன். கூட்டும் பொழுது ப்ளஸ் ஒய்யும் மைனஸ் ஒய்யும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1. 2ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 3x ப்ளஸ் எத்தனை இஜெட் இருக்குது? 2 இஜெட் இருக்குது. ஈக்குவல் டு 9ஐயும் 5ஐயும் கூட்டினா நம்மளுக்கு 14. ஓகேங்களா? இது 3க்கு அடுத்தது 4வது சமன்பாடுன்னு வச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாருங்கள், மறுபடியும் அடுத்தது 2ஐயும் 3ஐயும் எடுத்து ஒய்யை தான் கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணால் தான் எக்ஸ் ஒய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அடுத்தது மதிப்பு கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? 2 எடுத்துக்கும் போது ஒரே மதிப்பு தான் கேன்சல் பண்ணணும். அப்படிங்கும்போது ஒய்யை கேன்சல் பண்ணும்போது ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். அதாவது +2 -2 0, +3 -3 0, அது மாதிரி. ஓகேங்களா? அப்படின்னா இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம்? 1 இருக்கிறதா அர்த்தம். அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் 2 கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த 2 அடிச்சு விட முடியும். அதனால் என்ன பண்ணுறேன்னா 2வது சமன்பாட்டை எதால் பெருக்கிறேன்? நான் 2ஆல் பெருக்கிறேன். ஓகேங்களா? 2வது சமன்பாட்டை எதால் பெருக்கிறேன்? 2ஆல் பெருக்கிறேன். 2ஆல் பெருக்கும்பொழுது அந்த சமன்பாடு ஃபுல்லாகவே நம்ம பெருக்கிக்கணும். 1 மட்டும் பெருக்கக்கூடாது. ஃபுல்லாக பெருக்கணும்னா இங்கே 2 4x மைனஸ் 2 2y ப்ளஸ் முன்னாடி எந்த நம்பருமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே 2 இஜெட் ப்ளஸ் 9 2 18. இப்போ 3வது சமன்பாடு நான் அப்படியே போட்டுக்கிறேன். என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 2y ப்ளஸ் 3 இஜெட் ஈக்குவல் டு 16. இப்போ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே குறியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டி அதே குறி போட்டுக்குமா? அதனால் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எதிர்குறியை மாற்றணும், அதாவது கழிக்கணும். அப்படிங்கும்போது இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குங்காட்டி இங்கே மைனஸாக இருக்குங்காட்டி ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே மைனஸ், ஆப்போசிட் குறி கழிக்கிறோம். கழிச்சோன்னாலே நம்மளுக்கு என்னாகும்? ஆப்போசிட் குறியாக மாறிடும் இல்லைங்களா? இப்போ மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் ஒய்யும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ 4 இங்கே என்ன இருக்கிறது அர்த்தம்? 1. இந்த மாற்றின குறி தான் மறக்காமல் எடுத்துக்கணும். 4 - 1னா 3x. அடுத்தது பாருங்கள், 2 - 3, 2 - 3 குறி வேறு வேறையாக இருந்தால் என்ன பண்ணணும்? கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறியை போடுவோம். அப்படின்னா -1 இஜெட். பாருங்கள், 2ல் 3 பொசிஷன் நம்மளுக்கு 1, கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி மைனஸ். இப்போ 18 - 16 நம்மளுக்கு 2. இப்போ இது 5வது சமன்பாடு. இப்போ பார்த்திங்கன்னா 3x நம்மளுக்கு கேன்சல் ஆகும். ஆனால் குறி வேறு வேறையாக இருக்குது, அதனால் கழிக்கணும். 4வது சமன்பாடு மைனஸ் 5வது சமன்பாடு. 4வது சமன்பாடு எழுதுகிறேன். 3x ப்ளஸ் 2 இஜெட் ஈக்குவல் டு 14. 3x மைனஸ் 1 இஜெட் ஈக்குவல் டு 2. கழித்தல் அப்படின்னா இங்கே குறியை மாற்றணும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்படின்னா இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ். ஓகேங்களா? மைனஸ்னால் குறியை மாற்றணும், ப்ளஸ்னால் அப்படியே கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே குறியை மாற்றினா தான் கேன்சல் ஆகும். அப்படின்னா இந்த 3 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும் எக்ஸு. இப்போ 2 + 1 மாற்றின குறி தான் எடுக்கணும், மறந்துடக்கூடாது. 2 + 1 3 இஜெட். 14 - 2 என்ன ஆயிரும்? கழிச்சா 12. அப்படின்னா 3 இஜெட் ஈக்குவல் டு 12. அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 12/3 பெருக்கள் இந்த சைடு வந்தால் வகுத்தில் மாறிடும். அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 12 3ஆல் வகுத்து என்ன வரும்? 4. அப்படின்னா இஜெட்டோட மதிப்பு நான் 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது XYயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இஜெட் ஈக்குவல் டு 4ன்னு நீங்கள் 4வது சமன்பாட்டில் பிரதிட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, 5வது சமன்பாட்டில் பிரதிட்டு கண்டுபிடிச்சாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் சின்ன நம்பரில் போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. அதனால் இஜெட் சமம் 4 என பாருங்கள், எதில் பிரதிடுற? சமன்பாடு 5ல்
சமன்பாடு 5இல் பிரதியிட. ஓகேங்களா? அப்போ நான் 3x மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு 2. இப்போ 3x போட்டேன், மைனஸ் இஜெட்டுங்கிற இடத்துல 4. அப்புறம் 3x ஈக்குவல் டு மைனஸ் 4 அந்த சைட் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ளஸ் 4. அப்போ நான் 3x ஈக்குவல் டு 4 + 2 6. x ஈக்குவல் டு 6/3, x ஈக்குவல் டு 2. ஓகேங்களா? இப்போ எக்ஸோட மதிப்பு 2, இஜெட்டோட மதிப்பு 4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய்யோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? இஜெட் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எதில் பிரதியிட்டுக்கலாம்? சமன்பாடு 1ல் பிரதியிட்ட நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ நான் எக்ஸ் வந்து 2, எக்ஸ் வந்து 2, இஜெட் வந்து 4 என சமன்பாடு 1ல் பிரதியிட. 1ல் பிரதியிடுறோம். ஓகேங்களா? சமன்பாடு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 5. எக்ஸுக்கு 2, ஒய் போட்டேன், இஜெட்டுக்கு வந்து 4, இங்கே 5. 4 2 கூட்டினா நம்மளுக்கு 6 + ஒய் ஈக்குவல் டு 5. ஒய் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் ஆர் அந்த சைட் போயிடுச்சுன்னா -6 என்ன ஆயிரும்? -1. அப்போ நான் ஒய்யோட மதிப்பு -1. ஓகேங்களா? அப்போ நான் தீர்வு நம்மளுக்கு வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் வந்து எக்ஸோட மதிப்பு நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 2. ஓகேங்களா? எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு -1, இஜெட்டோட மதிப்பு 4. அவ்வளோதான். ஓகேங்களா? இது மாதிரி சமன்பாடு 1 2 3 வச்சுட்டு எதை ஃபஸ்ட்டு ஒரு மாறியை கேன்சல் பண்ணி போடுறது தான். ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். 1/x மைனஸ் 2/y ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. 1/y மைனஸ் 1/z ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. 2/z ப்ளஸ் 3/x ஈக்குவல் டு 14 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம 1/x 1/y வச்சுட்டு நம்ம கணக்கு போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/xை வந்து ஏனும், 1/yயை பீனும், 1/zஐ சீனும் வச்சுக்கிறோம். சரிங்களா? போட்டுட்டு கடைசியில் நம்ம மாற்றிக்கலாம். அப்போ நான் 1/xங்கிற இடத்துல நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஏ. அடுத்து 1/yங்கிற இடத்துல பின்னு வச்சுக்கலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்படின்னா 2 ஆயிருமா? அதனால் 2b. ஓகேங்களா? 1/yக்கு பின்னு வச்சுக்கிறேன். 2 இருந்தால் அதை அப்படியே போட்டுக்கோங்க. இந்த +4 அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? -4 மாறிடும். இது சமன்பாடு 1. இப்போ அடுத்தது பாருங்கள், 1/yனா நம்ம என்ன வச்சுக்கிறோம்? பின்னு வச்சுக்கிறோம். 1/zனா சின்னு வச்சுக்கிறேன். இப்போ +1 அந்த சைட் போயிடுச்சுன்னா -1. இது சமன்பாடு 2. அதே மாதிரி பாருங்கள், 1zனா நம்ம என்ன வச்சுருக்கோம்? சின்னு வச்சுருக்கோம். அப்படின்னா 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14 அப்படியே தான் இருக்குது. இது சமன்பாடு நான் 3ன்னு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா 3 இல்லை, 2 தான் இருக்குது. அப்படின்னா எதையுமே நம்ம கேன்சல் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்படியே கேன்சல் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் 2bயும் என்ன பண்ணுறேன்? கேன்சல் பண்ணுறேன். அதனால் என்ன பண்ணணும்? பியை வந்து 2ஆல் பெருக்கணும். அதனால் சமன்பாடு 1 அப்படியே போட்டுக்கிறேன். a மைனஸ் 2b ஈக்குவல் டு c போகிறதுக்கு இடம் விட்டுக்கலாம், -4. ஓகேங்களா? இப்போ சமன்பாடு 2 எதால் பெருக்கிறேன்? 2ஆல் பெருக்கிறேன். பாருங்கள், சமன்பாடு 2 2ஆல் பெருக்கிறேன். அப்புறம் எதை பெருக்கணும் என்ன வரும்? அதுக்கு நேராக போட்டுக்கிட்டிங்கன்னா அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2b. அடுத்தது -c ஈக்குவல் டு என்ன வரும்? -1. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும்? கூட்டுறோம். அதனால் ப்ளஸ்ஸும் மைனஸும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மீதி என்ன இருக்குது? a. இங்கே -c ஈக்குவல் டு -5. இது சமன்பாடு 4ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 3வது சமன்பாடு 2c ப்ளஸ் 3aன்னு வந்துருச்சா? இங்கேயே என்ன இருக்குது? a cன்னு இருக்குது. இப்போ நான் அதனால் என்ன பண்ணுறேன்? 4வது சமன்பாடை எதால் பெருக்கிக்கலாம்? நம்ம சியும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 4வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ 3வது சமன்பாடை நான் அப்படியே எழுதுகிறேன். 2c ப்ளஸ் 3a ஈக்குவல் டு 14. இப்போ 4வது சமன்பாட்டை நான் எதால் பெருக்கிறேன்? சிக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னு இருக்குது? 2ன்னு இருக்கா? பாருங்கள், இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியாச்சு. 2வது சமன்பாட்டை 2ஆல் பெருக்கணும் இல்லையா? பியை மட்டும் 2ஆல் பெருக்கிட்டோம், சியை 2ஆல் பெருக்கல. அப்படின்னா 2c, இதை பெருக்கணும்னா 2. அப்படின்னா என்ன ஆயிரும்? -2c ஈக்குவல் டு -6. ஓகேங்களா? அப்படின்னா a மைனஸ் 2c ஈக்குவல் டு -6. புரிஞ்சுதுங்களா? பாருங்கள், 3வது சமன்பாட்டை அப்படியே எழுதிட்டேன். 4வது சமன்பாட்டில் பார்த்திங்கன்னா a மைனஸ் 2c தானே இருக்குது.
அப்படின்னா இங்கே +2c இங்கே -2c இருக்குது. அதனால் டேரெக்டாக கேன்சல் ஆயிரும். அதனால் 4வது சமன்பாட்டை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா இதை மட்டும் மாற்றி போட்டுக்கலாம். அப்படின்னா -2c ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் +a பின்னாடி போட்டுவிட்டா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2வது சமன்பாட்டை 2வது பெருக்கும் பொழுது பியை மட்டும் பெருக்கிட்டேன். சியை பெருக்காம விட்டாச்சு. சியையும் 2ஆல் பெருக்கணும். 1ஐயும் 2ஆல் பெருக்கிட்டு கேன்சல் பண்ணி போட்டுவிட்டு 3வது சமன்பாடு அப்படியே எழுதிட்டேன். 4வது சமன்பாடு அப்படியே எழுதும்போது இங்கே மாற்றி எழுதியிருக்கோம். இப்போ என்ன ஆயிரும்? ப்ளஸும் மைனஸும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 3ஐயும் 1ஐயும் கூட்டினோம்னா 4a. இப்போ 14ல் 6 பொசிஷன் நம்மளுக்கு 8ங்களா? இப்போ a = 8 4ஆல் வகுத்துட்டேன். அப்புறம் ஏவோட மதிப்பு எனக்கு 2 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? இதுலேருந்து சியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இல்லையா? இப்போ ஏவை கொண்டு போய் எதில் பிரதியிடுறேன்? நான் 4வது சமன்பாட்டில் பிரதியிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன மதிப்பு கிடச்சிரும்? சி மதிப்பு கிடச்சிரும். அப்படின்னா a = 2 என எதில் பிரதியிடுறேன்? 4இல் பிரதியிட. அப்புறம் 4வது சமன்பாடு என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? a - 2c = -6. ஏவோட மதிப்பு 2 -2c = -6. -2c போட்டேன். -6 இந்த சைட் போனால் -2ஆக மாறிடும். அப்போ நான் -2c = -8. இந்த மைனஸ் இங்கே கேன்சல் பண்ணிடலாம். c = 8/2. சியோட மதிப்பு 4. ஓகேங்களா? 8 2ஆல் வகுத்தா 4. இப்போ ஏவோட மதிப்பு கிடச்சிருச்சு. சியோட மதிப்பு கிடச்சிருச்சு. பியோட மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? அப்போனா சியோட மதிப்பை நம்ம எதில் பிரதியிடலாம்? 2ல் பிரதியிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பியோட மதிப்பு கிடச்சிரும். அப்போ நான் இந்த இடத்துலேயே போடுறேன். c = 4 என எதில் பிரதியிடுறேன்? 2இல் பிரதியிட. இப்போ 2ல் பிரதியிட்டோம் அப்படின்னா b - c = -1. b மைனஸ் போட்டேன். சிக்கு வந்து 4 -1. b = -1 + 4. அப்படின்னா b = எத்தனை? 3 வந்துருச்சு. ஓகேங்களா? ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 4. ஆனால் நம்ம எதனோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்? XY Z மதிப்பு கண்டுபிடிக்கணுமா? அப்படின்னா பாருங்கள், 1/x = ஏவா? இப்போ 1/x = ஏவோட மதிப்பு 2. இந்த 2 இங்கே கீழே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா எக்ஸ் மேலே போயிருமா? அப்போனா 1/2 = x. அப்போனா எக்ஸோட மதிப்பு என்னது? 1/2. அதே மாதிரி 1/y = b. 1/y போட்டேன். பியோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 3. இது அப்படியே கீழே வந்துடும். 1/3 = y. அப்போனா ஒய்யோட மதிப்பு 1/3. அதே மாதிரி z. 1/z = c. 1/z = சியோட மதிப்பு நம்மளுக்கு என்னது? 4. அப்படின்னா 1/4 = z. அப்படின்னா நம்மளுக்கு தீர்வு வந்து x, y, z = 1/2, 1/3, 1/4. ஓகேங்களா? ஒரே பேஜில் முடிச்சிட்டேன். ஏன்னா உங்களுக்கு இங்கே பார்த்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்த சம் பார்க்கலாம். 3வது கொஸ்டின் பாருங்கள். x + 20 = 3y + 2 + 10 = 2z + 10 = 110 - y + z. இப்படி 4ஆக கொடுத்துருக்காங்க. 1 2 3 4. இப்போ இதில் நம்ம 2 சமப்படுத்த போகிறோம். ஃபஸ்ட்டு இது 2, அடுத்து இது 2, இது 2 எடுத்துகிட்டு நம்ம சமன்பாடுகளை கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் 2 எடுத்துக்கிறேன். பாருங்கள், x + 20 = 3y / 2 + 10. ஓகேங்களா? இப்போ இந்த சைடு ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த சைடு போனால் மைனஸ் ஆயிரும். அதாவது மாறியெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இங்கே வந்தால் -3y / 2 10 + 20 அந்த சைடு போனால் -20. ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இங்கே பகுதி வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். பின்னத்தில் கூட்டல் கழித்தலுக்கு பகுதி 2ஐயும் ஒன்றா கொண்டு வரணும். அப்படின்னா இது 2ஆல் பெருக்கும்போது மேலேயும் பெருக்குமா? அப்படின்னா 2x - 3y / 2. இப்போ இதை கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ஆயிரும்? -10. இங்கே வகுத்தல் அந்த சைடு போனால் பெருக்கலாம் மாறிடும். அப்படின்னா 2x - 3y = -20. இது சமன்பாடு 1. பாருங்கள், xy நம்பர் வந்துருச்சு. அடுத்து இது 2ஐயும் நான் எடுத்துக்கிறேன். 3y / 2 + 10 = 2z + 5. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். நான் எதால் பண்ணுறேன்? 2ஆல் பெருக்கிக்கிறேன். அப்படின்னா 2y + 20 / 2 வந்துருமா? 2 2 × 2 20 = 2z + 5.
இங்கே வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாக போகும்போது 2க்கும் தான் போகும். அதனால் 2y + 20 சமம் 2 4z + 10. இப்போ மாறியெல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். அப்போனா 2y ப்ளஸ் வந்து இந்த சைடு வந்தால் -10 - 20. அப்போனா நம்மளுக்கு 2y பாருங்கள், இந்த இடத்துல 2க்கு பதிலாக 3, சாரி ஏதோ ஒரு தப்பு வந்துகிட்டே இருக்குது. ஸோ 3y - 4z = -10. இது சமன்பாடு 2. ஓகேங்களா? இது 3y - 4z = -10. அடுத்து எதை ரெண்டையும் எடுத்துக்கிறோம்? இது ரெண்டையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? 2z + 5 சமம் 110 - y + z. இப்போ 2z + 5 எடுத்துகிட்டு 110 போட்டேன், மைனஸ் உள்ளார் கொண்டு போயிருக்குன்னா -y - z. இப்போ மாறியெல்லாம் ஒரு பக்கம், நம்பரில் ஒரு பக்கம். இப்போ 2z மைனஸ் வந்து +y, இங்கே என்ன வந்துடும் +z. 110 + 5 அந்த சைட் போனால் -5. பாருங்க, 2zம் ஒரு இஜட்டையும் கூட்டினா நம்மளுக்கு 3z. 3z + y = 110ல் 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 105. சமன்பாடு 3. சமன்பாடு 1 2 3 எழுதியாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமன்பாடு 1 2 பாருங்கள், இங்கே -3y இருக்குது, இங்கே +3y இருக்குது. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். அப்புறம் இஜட்டும் எக்ஸும் கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால் சமன்பாடு 1 எழுதுகிறேன். 2x - 3y = -20. அடுத்து ரெண்டாவது சமன்பாடு yக்கு நேரம் எழுதிக்கிறேன். -4z = -10. அப்படியே கேன்சல் பண்ணுறோம். ஓகேங்களா? மைனஸும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிரும். இங்கே இருக்கிறது 2x - 4z = கூட்டினோம்னா -30. ஓகேங்களா? இது சமன்பாடு 4. இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2 3 எடுத்துக்கிறேன். இப்போ 2ல் பார்த்தீங்கன்னா 3y - 4z = -10. இப்போ 3z + y = 105. அப்படின்னா இந்த yயை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், 3ஆல் பெருக்கிறோம்னா y ரெண்டும் கேன்சல் ஆகுமா? அதனால் ரெண்டாவது சமன்பாடை அப்படியே போட்டுக்கலாம். 3y - 4z = -10 அப்படியே போட்டேன். அடுத்து எதை பெருக்கிறோம்? 3வது சமன்பாட்டை 3ஆல் பெருக்கிறோம். அப்படின்னா கேன்சல் பண்ணால் தான் நம்மளுக்கு ஏதோ மதிப்பு கிடைக்கும். அதனால் இதை 3ஆல் பெருக்கிறோம்னா என்ன வரும்? 3 9. அப்படின்னா இஜெட்டுக்கு நேராக போட்டுக்கலாம். 9 இஜெட்டு கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? மாற்றி போட்டாலும் போடலாம், தப்பு கிடையாது. கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஒய்யோட 3 பெருக்கும் பொழுது நம்மளுக்கு 3y, இசட்டுக்கு முன்னாடி ப்ளஸ்ஸு தான். இதை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 1 3 0, சாரி 105 3ஆல் பெருக்கிறோம். 3 15, மீதி 1 315. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்? கழிச்சாதான் நம்மளுக்கு ஒய் கேன்சல் ஆகும். அப்படின்னா இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ், இது 1. இப்போ இந்த 3yயும் கேன்சல் ஆகிரும். இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ், ரெண்டுமே மைனஸாக இருந்தால் என்ன பண்ணிக்கணும்? கூட்டிக்கணும். -13 z = இங்கேயுமே ரெண்டுமே ஒரே குறி, அதனால் 325. -13 z = -325. அப்படின்னா z = -325/-13. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிரும். 13வது வாய்ப்பாட்டில் போட்டோம் அப்படின்னா 2 13 26, மீதி 6 5, 5 13 நம்மளுக்கு 65. ஓகேங்களா? மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். அப்படின்னா இஜெட்டோட மதிப்பு நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு? 25 அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது வச்சுக்கிட்டு நம்ம ஒய் எக்ஸ் மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இஜெட்டோட மதிப்பு 25 அப்படின்னு 3வது சமன்பாட்டில் பிரதிட்டோம்னா நம்மளுக்கு ஒய் கிடச்சிருமா? அதனால் இஜெட் = 25 என சமன்பாடு எதிர் பிரதிடுறோம், 3ல் பிரதியிட. 3வது வந்து 3z + y = 105. இப்போ 3 × 25 போட்டுட்டு y = 105 போட்டுட்டேன். இப்போ பெருக்கிறேன். 3 15, மீதி 1 3 2 6 1 7, y = 105. இப்போ 105 - 75, 5ல் 5 போயிடுச்சுன்னா 0, 10ல் 7 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 3. இப்போ ஒய்யோட மதிப்பு நம்மளுக்கு 30 கிடச்சிருச்சு, இஜெட்டோட மதிப்பு 25 கிடச்சிருச்சு.
இப்போ நம்ம அடுத்தது எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணுங்களா? எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்னா எதில் வேணாலும் பிரதியிடலாம். இப்போ எக்ஸோட மதிப்பு இசட் போட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சாலும் ஓகே, இல்லை மொதல் சமன்பாட்டில் பிரதியிட்டாலும் சரி, ஓகேங்களா? ஒய்யோட மதிப்பு y = 30 என சமன்பாடு 1இல் பிரதியிட. அப்படின்னா 2x - 3y = -20. 2x போட்டு 3 × 30 = -20. 2x போட்டேன், 3 9 0 போட்டாச்சு, -20. 2x போட்டு -20 மைனஸ் அன்சைட் போயிடுச்சுன்னா +90. அப்படின்னா 2x = 90ல் 20 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 70. x = 70/2. அப்படின்னா 70 2ஆல் வகுத்தா நம்மளுக்கு என்ன வரும்? 35. அப்படின்னா நம்மளுக்கு தீர்வு வந்து xy z. எக்ஸோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 35. ஒய்யோட மதிப்பு 30. இசட்டோட மதிப்பு நம்மளுக்கு 25. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்ம. 3 சமமே XY Z மதிப்பை கண்டுபிடிக்கிறது. ஓகேங்களா? இந்த சம்மோட அந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.